ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்கிறதுனால அம்மாவை கூப்பிட்ருந்தேன். அம்மா வந்ததுனால இடி சாம்பார் வைக்க சொன்னேன். அவங்க நல்லா வைப்பாங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அம்மாவோட வாய்ஸ் சரியாக கேட்காதனால நான் வாய்ஸ் கொடுக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், மல்லித்தூள், அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இது 10 பேருக்கான அளவு. உங்களோட அளவுக்கு தக்கன கூட்டிக்கோங்க. நீங்கள் இந்த அளவில் எடுத்து திரித்து வச்சுக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. தேவையான பொடியை போட்டுட்டு மிச்சத்தை பேலன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வத்தலை மட்டும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதே கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் மற்ற ஐட்டம்லாம் போட்டு வறுத்துட்டாங்க. அரிசி பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அதோடு சேர்த்து வத்தலையும் திருப்பி போட்டு ஒரு கிளறி இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஆறினோடனே திரிக்கணும். அதுக்குள்ளே காய்கறி வதக்க போகிறாங்க. எண்ணெயில் சின்ன வெங்காயம், காய்கறிலாம் போட்டிருக்காங்க. காய்கறி நாங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கேரட் போட்டிருக்கோம். முருங்கைக்காய் கிடைச்சா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இடி சாம்பாருக்கு முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு, தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இடி சாம்பாருக்கு திரிச்சு வச்சோம் இல்லையா, அதை சேர்க்கணும். அம்மா சொன்ன அளவே நான் வச்சா கூட இடி சாம்பார் இவ்வளோ டேஸ்ட்டாக வராது. சரி, வந்திருக்கிறதுனால வச்சு காட்டுங்க, நம்ம நேரில் பார்த்தா ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்க்கலான்ட்டு தான் பண்ண சொன்னேன். காய்கறி கொஞ்சம் வெந்துருச்சு. வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் ஈஸியாக வெந்துறதுனால டக்குன்னு அதை வெந்தோடனே தேங்காய் போட்டாங்க. தேங்காயில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஜீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி சேர்த்துருக்காங்க. இதில் நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நல்ல கொழுன்னு வந்துடும். அந்த பொடியை போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு வந்துடும். அது மாதிரி கலரும் இட்லி சாம்பார் கலரில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த பொடி சேர்த்தோன்னே நல்லா ரெட் கலராக மாறிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் ஒரு கொதி வந்தோடனே பருப்பு சேர்த்துட்டாங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் 10 பேருக்கு 150 பருப்பு எடுத்திருக்கோம். அதையும் கொதிக்க விட்டுட்டு அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அந்த பொடியை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. மிச்ச பொடியும் இருந்தது. அதை நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொதிச்சோன்னே பாருங்கள், நல்லா ரெட் கலரில் சூப்பராகிடுச்சு. கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் வெல்லம் போடணும்னு சொன்னாங்க. வெல்லம் இல்லைனா சீனி சேர்த்துக்க சொன்னாங்க. நான் வெல்லம் சேர்த்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நறுக்கி போட்டு கொத்தமல்லி சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பை தாளித்து சேர்த்துட்டா சூப்பரான இடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. திருநெல்வேலியில் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த இடி சாம்பார் எப்போவுமே வைப்போம். ஏன்னா பொங்கல் சாதத்துக்கு இந்த இடி சாம்பார் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அம்மாவே அவியலும் வச்சுட்டாங்க. காய்கறியெல்லாம் நறுக்கி உப்பு, மஞ்சப்பொடி, கடலைப்பருப்பு சேர்த்து குக்கரில் 2 விசில் மட்டும் விட்டுட்டு குக்கர் விசில் வரதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு திரித்து வச்சுக்கிட்டாங்க. இதை தவிர அவங்க தேங்காய் பூ வேறு போடுவாங்களாம். அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. வாய்ஸ் சரியாக கேட்காதனால நானே பேசிகிட்ருக்கேன். கருவேப்பிலையும் அந்த தேங்காவோட போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆறினோடனே குக்கரில் திறந்து அதுலேயே அந்த தேங்காவை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாங்க. நான் வேறு மாதிரி அவியல் பண்ணுவேன். அம்மா இப்படி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஒரு கிளறிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டாங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. உப்பு வேகும் போதே போட்டதுனால தேவையில்லை, கரெக்டாக இருந்தது. தேங்காய் எண்ணெய் கடாயில் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கிட்டாங்க. அதை தவிர கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் தயிரும் தேங்காய் எண்ணெயும் தான் அவியலுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டாம்னா நினச்சிங்கன்னா காயை வெறுமை பாத்திரத்தில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 1 விசில் இல்லைன்னா 2 விசில், நிறையன்னா 2 விசில் விடுங்க. 2-3 பேருக்குன்னா 1 விசில் விட்டால் போதும். சூப்பரான இடி சாம்பார் அவியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சுண்டைக்கறியும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க சாப்பிட்டோன்னே. தேங்க்யூ, பாய்.